ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஈட்டிங் பிளேயர் மான்வாவோட எபிசோட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி இறந்து போனவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? ஏன்னா உன்னோட கையால எங்களோட ஆளுங்களை நீ கொன்ன. ஆனா இப்போ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே, ஏன்னா உன்னோட ஆளுங்களை நீயே கொல்ல போற, அதுவும் உன்னோட கையால. இதை கேக்குற நம்ம லியோ அங்க பயங்கரமா கத்துறான். அங்க இது வரைக்கும் யார் யாரு இறந்து போனாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு வேம்பையரா எழுந்து நிக்கிறாங்க. போப்பா, என்ன பண்ண இருக்க, இந்த மாதிரி எல்லாரையுமே கொல்லணும் இல்லையா? அந்த இடத்துல இது வரைக்கும் இறந்து போன ஆளுங்க அந்த வெப்ப நோக்கி தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேம்பையர் லேடி அவங்க சொல்றா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா, ஏன்னா நீ போற இடத்துல அந்த சோருக்கு இந்த ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் இவங்களும் இருக்காங்க. அதனால நீ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போ, இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னை அதுங்க தாக்கிடும். இந்த சைடு அங்க மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல. அங்க இன்னொருத்தன் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இது வன்சுக்காச்சு, அதாங்க அந்த குண்டை, அவன் இங்க வேம்பையரா மாறி நிக்கிறான். இந்த சைடு அந்த வேம்பையர் பொண்ணும் அவளோட அட்டாக்ஸை வச்சு பயங்கரமா தாக்குறா. நம்ம ஹீரோவாலையும் அங்க அவளைக்கும் அதை சரியா தடுக்க முடியல. ஆமா, என்ன ஆச்சு? அதுக்குள்ள நீ தோத்து போற மாதிரில இருக்கு. தோத்து போயிடாதப்பா, ஏன்னா நீ இன்னமும் உன்னோட காம்ரேட்ஸை பார்க்கணும் இல்லையா? அவங்க கூட வேற நீ சண்டை போடணும். ஆனா நீ இங்கேயே செத்துறாத, ஏன்னா முக்கியமா நான் உன்னோட முகத்தை பார்க்கணும். ஏன்னா நான் உண்மையிலேயே ரொம்ப கியூரியஸா இருக்கேன். அவங்கள பார்த்தோன்னே உன்னோட முகம் எப்படி மாறும்னு பாக்குறதுக்கு. நான் என்ன பண்றது, இது நான் யோசிச்சதை விட ரொம்ப இன்டென்ஸா போகுது. அந்த இடத்துல நம்ம லீக்கு இன்னமும் புரியல நான் இப்ப என்ன பண்றது. ஏன்னா அந்த வேம்பியரோட அந்த கர்ஸ், அதனால அந்த ஹோலி பவரை தடுக்க முடியும்ல. அதை எப்படியும் என் கிட்ட இருக்கிற அந்த ஆரோ வச்சு நான் நீக்கிட்டேன். நான் இந்த மாதிரி நேரத்துல திரும்பவும் அந்த ஹோலி பவரா இருக்கிற அந்த பவரை நான் திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணுமா? அங்க திரும்பவும் நம்ம ஹீரோக்கு வார்னிங்னு காட்டுது. எல்லாத்துக்குமே காரணம் அந்த வேம்பியர் பொண்ணு தான். அவளும் இருக்கிற ஆர்மி எல்லாத்தையுமே அங்க வர வைக்கிறான். அதே மாதிரி போச்சுன்னா எல்லாமே கையை மீறி போயிடும். அந்த வேம்பியர் பொண்ணு போக போக அவளோட பவரை ஏத்திக்கினே இருக்கா. அதான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்னோட ஹோலி பவரை பயன்படுத்தினாலும் அது வேஸ்டா தான் போகும். அப்படி பார்த்தா என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதை பாக்குற அந்த வேம்பையர் லேடி ரொம்ப ஷாக் ஆகுறா. நம்ம லீ கிட்ட மானா ஸ்டோன்ஸ் இருக்கும், அதான் உடைக்க. இதனால திரும்பவும் மானா 100% போகுது. நான் இப்போ உனக்கு கிளியரா சொல்றேன், ஏன்னா நீ ஒண்ணு என்ன முடிக்க போதில்ல, நான் தான் உன்னை முடிக்க போறேன். அந்த வேம்பையரோட ஆட்ரிபியூட் என்னது, டார்க் ஆட்ரிபியூட். இது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்தோடனே அவன் கிட்டதான் அந்த கிரவுன் இருக்கும்ல, அது வழியா அவனால ஹோலி பவரையும் அடைய முடியும். டார்க் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற அந்த டார்க் மேஜிக் அந்த பவரையும் அடைய முடியும். அதனால நம்ம ஹீரோ டார்க் ஆட்ரிபியூட்டை ஆக்டிவேட் பண்ண அவன் மண்டையில ஒரு கிரவுனும் வந்து இந்த வாட்டி முள்ளுக்கு முள்ளு ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஆல்ரெடி அங்க டார்க் ஆட்ரிபியூட் ரொம்ப பவரா இருக்கிறனால இவனோட பவர் இன்னமும் அங்க ஏறிது. பாக்குற அந்த வேம்பையர் லேடியால சுத்தமா நம்ப முடியல. எப்படி இவங்கிட்ட டார்க் மேஜிக் வந்தது? நீ தயாராரு, உன்னை டார்க்னஸ்னால அப்படியே நான் முழுங்க போறேன். இந்த இடத்துல அது எவ்வளவோ தாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. தாக்கும் போதே நம்ம லீ அங்க ஸ்டீல் பாடி ஆக்டிவேட் பண்ணி வர்றான். இந்த இடத்துல நம்ம லீயோட பாடி அப்படியே ஸ்டீலா மாது. அதனால என்னதான் தாக்குதல பண்ணாலும் அவனோட பாடிக்கு அங்க எதுவுமே ஆகல. அவனோட ஷர்ட் ஒண்டி தான் அங்க கிழிஞ்சே போகுது. அங்க இதனால இன்னமும் தான் அது கடுப்பாகுது. ஒரு சைடு அந்த வேம்பையர் லேடிக்கு இன்னமும் புரியல, இவன் என்ன அந்த அளவுக்கு கிரேசியானவனா, ஒரு டார்க் ஆட்ரிபியூட்டுக்காக என்னோட பவரை டார்க் ஆட்ரிபியூட்டா மாத்திட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் அங்க நல்லாவே ஃபீல் ஆகுது. போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி அந்த லேடியோட பவரை இவனால மேட்ச் பண்ண முடியுது. இந்த டார்க் ஆட்ரிபியூட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பெனால்ட்டியும் வரும். அது என்னன்னா, இப்போ நம்ம டார்க் ஆட்ரிபியூட்டை ஆன் பண்றோமோ அந்த டைம்ல நம்ம லீயோட ஹெல்த் 30% கம்மியாகும். அதனால ஒரு சைடு இது அவனுக்கு பாய்சன் மாதிரி தான். இந்த அளவு எனக்கு வேற வழி இல்ல, என்னோட லைஃபை கொடுத்தாச்சு, நான் இதை பண்ணிதான் ஆகணும். இந்த இடத்துல டார்க் ஆட்ரிபியூட்டோட பவரும் ரொம்ப அதிகமாகுமா, நம்ம ஹீரோவால அதை கட்டுப்படுத்த முடியல. அங்க ஒரு வார்னிங்க உனக்கு ஷோ ஆகுது, நீங்க உங்களோட லிமிட்டை தாண்டி போறீங்க. அதனால நீங்க பர்செக் மோடுக்கு போக போறீங்க. அந்த பர்செக் மோடுக்கு போனனாலேயே நம்ம ஹீரோவால அவனோட உடம்பையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம லீ ஒரு டார்க்னஸ்குள்ள மாட்டிக்கிறான். இல்ல, நான் மாட்டிக்க கூடாது, நான் எப்படியாச்சும் வெளியில வரணும். இந்த சைடு யங்ஜுனும் அங்க வர வழியில நிறைய பேரை பாக்குறான். என்ன இது, இப்ப நான் இவங்க கூட வர சண்டை போடணுமா? சரி, இந்த மாதிரி நீ இங்கேயே பாடு, நான் உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற லீஸ் ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவான சரக்கு வேணும். அதனால நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையுமே கொல்லணும். அங்க யங்ஜூன் செம்ம வேகமா எல்லாரையுமே கொன்னு முடிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ ரொம்ப தூரத்துல இருந்தே அதோட காலை வெட்டி விடுறான். இதை பாக்குற அந்த வேம்பையர் லேடியால சுத்தமா எதையும் நம்ப முடியல. எப்படி இவனால அவ்வளவு தூரத்துல இருந்து இதை பண்ண முடிஞ்சது? ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க கூடாது. இந்த இடத்துல நிறையவே வெப்ப வச்சது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண
ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை வெட்டிட்டு வரான். கூலலான்னு போகும்போதே நம்ம வன்சுக் அங்க வரான். நம்ம லீ சுத்தமா உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல, வன்சுக்கும் உன்னோட பவரை வச்சு தாக்குறானா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. பின்னாடியே அந்த வேம்பையர் லேடியும் சொல்றான், எனக்கு பிரச்சனையே இல்ல, என்னோட ஃப்ரெண்டு கூடவே உன்னையும் நான் முடிச்சிடறேன். அந்த இடத்துல வன்சுக்கும் அப்படியே தாக்க வரானா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை புச்ச நெரிக்கிறான். அங்க நெரிக்கும் போது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல, நான் இப்ப எங்க இருக்கேன், இந்த மாதிரி நான் இப்ப என்ன பண்ண இருக்கேன், நான் எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில வந்தவனும். நான் டார்க்னஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குது. லீ ஏதோ ஒரு எத்துல இருக்கான். அந்த எத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயங்கரமா கத்துறாங்க, லீ என்ன பண்ற, சீக்கிரமா என்ன காப்பாத்து. ஆமா லீ, நீ என்னையும் காப்பாத்தணும். என்ன லீயோட ஒட்டுமொத்த குழுவும் அங்க கத்துது. அங்க லீக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குமா. அவனும் பயங்கரமா கத்தின்னு இருக்கான், நான் எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில வந்தாவணும். இடத்துல நம்ம வன்சுக்கு அவன் கொல்ல போயிருப்பான்ல, அப்புறம் தான் அவனோட சுய நினைவுக்கே அவன் வரான். அங்க ஒரு நோட்டிபிகேஷனும் வருது, நீங்க ஃபைனலி அந்த விஷயத்துல இருந்து எப்படியோ வெளியில வந்துட்டீங்க, அதனால இப்போ உங்களுக்கு ஒரு டார்க் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு பவர் கிடைக்குது. அதுவும் ஒரு ஹிடன் ஆட்ரிபியூட் தான். அதை அவன் ஆன் பண்ணி விட இந்த இடத்துல அவனை சுத்தி ஒரு பயங்கரமான ஆரா கிரியேட் ஆகுது. லீயோட உடம்பே அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த ஆட்ரிபியூட்டை பத்தியே சொல்றாங்க. இந்த ஆட்ரிபியூட்டோட பேரு ஹெல் ஃபயர். இந்த ஆட்ரிபியூட் எப்போ அன்லாக் ஆகும்னா நம்ம ஹீரோவோட லிமிட் இது எப்போ தாண்டி போகுமோ அந்த டைம்ல இவன் மீண்டு வருவான்ல, அந்த மாதிரி டைம்ல இது அன்லாக் ஆகும். ஹெல் ஃபயர் இந்த பவர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல காலியாவது. டார்க் பவர் முழுசா முடிகிற வரைக்கும் இது இருந்துகினே இருக்கும். சிம்பிளா சொன்னா நம்ம லீயை இப்போ யாராலையுமே தொட முடியாது. தொட்டாங்கன்னா அவ்வளவுதான் காலி. இந்த இடத்துல வேம்பையர் லேடியும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இவன் எப்படி ஹெல் ஃபயரா அவிக்கன் பண்ணா, இவன் நான் ஒரு வேம்பையரா இருந்தே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த மாதிரி ஒரு பவரையே பாக்குறேன். ஏதோ ஒண்ணு சரியில்லை, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா போயின்னு இருக்கு. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், நான் இப்போதைக்கு இவன் கிட்ட மாட்டக்கூடாது. எப்படியாச்சும் அவ தப்பிக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள தூரத்துல இருந்தே நம்ம ஹீரோவால அதோட காலை வெட்ட முடியுது. அங்க காலை வெட்டினது ஒண்டி இல்லாம அந்த ஸ்பியர் அதுவும் தன்னால அவனோட கைக்கு வருது. அங்க ஹீரோவும் முறைச்சு பாக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அந்த வேம்பையர் லேடி ரொம்ப பயந்து போயிட்டா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. வேம்பையர் லேடிய இதுக்கு மேல அவன் செதற விட போறான், அது ஒண்டி நல்லா தெரியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அந்த மான்வா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.